ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பண்ணுறது பொரியல் பண்ண போகிறோம். இப்போ வந்து கீரை, புளிச்சி கீரை, அதாவது அரைக்கீரை புளி போட்டு கடைஞ்சிருக்கோம். ஒயிட் ரைஸ் இது சாதம் வடிச்சிட்டேன். இப்போ அடுத்தது பார்த்திங்கனாக்கா காய் பொரியல். இதில் என்ன காய் பார்த்திங்கனாக்கா கத்திரிக்காய், முருங்கைக்காய் அண்டு உருளைக்கிழங்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கிற காயை வச்சு ஈஸியாக எப்படி இது பொரியல் பண்ணலான்றதை பார்க்கலாம். அதுக்கு உண்டான வெங்காயம் தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சோண்டு ஒரு பெருங்காயம். ஏன்னா நம்ம உருளைக்கிழங்கு போடுறோம் இல்லையா, ஸோ அது கேஸ் ஐட்டம்ன்ற வாசி கொஞ்சம் பெருங்காயமும் மஞ்சத்தூளும் போட்டு இது நம்ம வதக்கி செய்யலாம். தாளிச்சிருக்கேன். இப்போ வெங்காயம் போட்டிருக்கேன் இல்லையா, ஸோ இது வந்து நான் கருவேப்பிலை போடல. ஏன்னா கருவேப்பிலை நான் சொல்லியிருக்கேன் முன்னாடியே, கருவேப்பிலை பவுட்ரு போட்டுருவேன். ஏன்னா கருவேப்பிலை போட்டால் தூக்கி போட்டுருவாங்க, அது நல்லதில்லை. ஸோ பவுட்ரை போட்டால் பொரியல் மிங்கிள் ஆகிடும், கலந்துரும். ஸோ சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இதில் பார்த்தீங்கன்னாக்கா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அண்டு மஞ்சத்தூள், பெருங்காயம், கருவேப்பிலை பவுட்ரு இதெல்லாம் போட்டிருக்கேன். இதில் நம்ம ஹெல்த்து பெனிஃபிட் ரொம்ப நல்லது, இதெல்லாம் நம்ம சேர்த்துக்கணும். நல்லா எல்லாமே ஒரு டைம் கலந்துட்டேன் பாருங்கள். கலந்துட்டு ஒரு செகண்ட் இது பண்ண பாயில் ஆனால் போகிறேன். இது அடுத்தது நம்ம காய் போட்டுக்கலாம். காய் போட்டுட்டு இதில் உப்பு போடணும். இது பாருங்கள், காய் போட்டு மேலே கல் உப்பு போட்டிருக்கேன். உப்பு போட்டு கிளறிங்கன்னா காய் கொஞ்சம் சீக்கிரம் வெந்துடும். காரம்லாம் பட்டுடுச்சுனாக்கா கொஞ்சம் மறைச்சிக்கும். ஸோ இது உப்பு போட்டோடனே கொஞ்சம் தளன்னு வரும் இல்லையா, நம்ம தக்காளிலாம் போட்டு மேஷ் பண்ணுறது பண்ணுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி காய் கொஞ்சம் வேகட்டு இருந்தால் நம்ம அப்புறம் ஒரு ஹாஃப் பாயில் ஆஃப்டர்னு தான் சில்லி பவுட்ரு போடணும். கொஞ்சம் நேரம் நல்லா உப்பில் வெந்துருச்சு. இப்போ ஒரு 1.5 ஸ்பூன் சில்லி பவுட்ரு போட்டிருக்கேன். ஒரு கிளாஸ் இல்லை 1 கிளாஸ் தண்ணி வச்சு நல்லா பாயில் பண்ணி தொக்கை இறக்கிடலாம். இறக்குறப்போ ஒரு 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றி நல்லா கொஞ்சம் செவக்கட்டுன்னு சொல்லி எடுக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா பாயில் ஆகிடுச்சு. தண்ணி ட்ரை ஆக போகுது. ஸோ நல்லா கொஞ்சம் ட்ரை ஆகிட்டு கிளறிட்டு நம்ம எண்ணெய் ஊற்றிட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் சூட்டில் வச்சுட்டு நம்ம கிளறி எடுத்துடணும். ஸோ அவ்வளோதான், ஈஸியாக செஞ்சிடலாம். அண்டு டேஸ்ட்டாகவும் நல்லாவும் இருக்கும். இதே மாதிரி நிறைய காய்களாக இருந்தால் கூட நம்ம வந்து வாழைக்காய், கருணக்கிழங்கு, அவரைக்காய் இதெல்லாம் கூட ஒன்றா போட்டு இந்த மாதிரிலாம் நம்ம பொரியல் செய்கிறதுக்கு அதெல்லாம் தகுந்த காய்ங்க. அதெல்லாம் கேரட் பீன்ஸ்லாம் போட முடியாது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோக்குலாம் பாய். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள். அண்டு பிரிஞ்சால் பொரியலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.